4th சம் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாலோயிங் டீடைல்ஸ் கேல்குலேட்டட் கேபிட்டல் அதான் 31 டிசம்பர் கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ நம்ம வந்து க்ளோசிங் கேபிட்டல் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இறுதி முதல் எவ்வளோங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஸ் யூஸ்வல் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபார்மேட் அப்படியே எழுதிடலாம். ஸோ ஃபார்மேட் எழுதிட்டு கொடுத்துருக்கிறத வந்து நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணாலே போதும். என்னென்ன டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா கேபிட்டல் ஆஸ் ஆன் 1 ஜனவரி அப்படின்னா தொடக்க முதல். ஸோ தொடக்க முதல் வந்து நமக்கு 27,500 ரூபாய் இருக்கு. நெக்ஸ்ட் கூட்ஸ் டேக்கன் ஃபார் த பர்சனல் யூஸ் ஆஃப் த ப்ரொப்ரேட்டர், அதாவது எடுப்புகள் டிராயிங்ஸ் தான் அவங்க இப்படி சொல்லியிருக்காங்க. ஸோ டிராயிங்ஸ் வந்து 5,000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. ஸோ டிராயிங்ஸ்க்கு நேராக அதை எழுதிக்கிறோம். அடுத்தது அடிஷ்னல் கேபிட்டல் அப்படின்னா கூடுதல் முதல் 2,500 ரூபாய் இருக்கு. ஸோ அதுக்கு நேராக 2,500 ரூபாய் எழுதிக்கிறோம். ஃபைனலாக வந்து லாபம் கொடுத்துட்டாங்க. ஸோ லாபம் வந்து 10,000 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. ஸோ லாபம் 10,000 இங்கே நம்ம எழுதிக்கிறோம். அப்போ நட்டம் கிடையாது, நட்டம் இருக்கிற இடத்துல எக்ஸ் போடலாம். இப்போ இந்த மூணுத்தையும் ஆட் பண்ணி இந்த அமௌண்ட் கூட மைனஸ் பண்ணோம்னா நமக்கு கிடைக்கிறது தான் இறுதி முதல். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 27,500 ரூபாய் ப்ளஸ் 2,500 ரூபாய் 30,000 ரூபாய். 30 + 10 40. அதே 40,000 ரூபாய் நம்ம இந்த சைடும் போட்டுக்கிறோம். 40,000 ரூபாய் இந்த 5,000 ரூபாய் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் வந்துட்டு இறுதி முதல், அதாவது க்ளோசிங் கேபிட்டல். இன்னொரு மாடல் பார்த்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தான். இப்போ சம்ம நம்ம ரிவர்ஸ்லேருந்து போட்டு வரணும். என்ன சைன் இருக்கோ அதை மாற்றிடணும். இங்கே ப்ராஃபிட் கொடுத்துட்டாங்களா, அப்போ ப்ராஃபிட் எழுதிட்டோம். மேலே வந்து லெஸ் இருக்கா, லெஸ்ஸுக்கு போல ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் 37,500 வரும். இங்கே என்ன இருக்குது, லெஸ் இருக்குது. அப்போது அதை வந்து என்ன மாற்றிடுங்க, ப்ளஸ் தான் மாற்றிடுங்க. அப்போ 37,500 + 2,500 40,000. இங்கே ப்ளஸ் சிம்பிள் இருக்குது. ஓகேங்களா, அப்போ நம்ம இங்கே என்ன பண்ணோம், மைனஸ் பண்ணோம். 40,000 - 5,000 35,000. ஸோ ரெண்டு மெத்தட்லேயும் வந்து இந்த ஆன்சரை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நீங்கள் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுறதா இருந்தால் கீழேருந்து போட்டுவாங்க. இப்படி போட்டிங்கனாலும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். ஸோ உங்கள் இஷ்டம். பட் ஆனால் இப்போ நீங்கள் இதை மாதிரியே எக்ஸசைஸ் நம்பர் 4 சம் வந்து ட்ரை பண்ணுங்கள்.